என்ன தோலோட இருக்கு? ஐயோ, நான் எங்க அக்கா லிப்ஸ்டிக் போடுறேன். இங்க ஸ்டே பண்ணிட்டு போய்க்கிங்க. டேஸ்ட் பார்க்குறாங்க எல்லாரும். இதை எப்போ உரிச்சு எப்போ சாப்பிட எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் குட். இது எப்படி சொல்லணுன்னா, அப்பாடா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு தான். 2 வீக்ஸாக வீடியோவே போட முடியல. அதுக்கான ரீசன்ஸுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறையா பேசணும், நிறையா சொல்லணும், இன்ஃபர்மேட்டிவாகவும் சொல்லணும். அட் த சேம் டைம் இந்த கல்லடியில் கூட அடி வாங்கிடலாம், ஆனால் கண்ணடியில் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது எல்லா ரிலீஜியன்ஸ்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை பற்றியுமே கொஞ்சம் பேசணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? யூஏயில் ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்றதான் என்னோடய லாஸ்ட் விலாகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பரபரப்பாக ஒரு ஜேர்னிஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டார்ட் ஆகி அங்கிட்டு 1 வீக்லேயே அப்படியே ஷட்டிலாக ஆஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு முந்தின வீக் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். அதாவது ஒரு சில சேடான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் 1 வீக் முன்னாடி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டுக்கு அக்கா ஃபேமிலி வந்தாங்க அபுதாபிலேருந்து. ஸோ அதுக்காக நான் மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். எடுத்தோடனே பிகினிங் கிளிப்லேயே மல்லி புதினா எல்லாமே காமிச்சிருப்பேன். அது ஏன் அப்படின்னா, ரொம்ப அதிசயமாக இருந்தது. எந்த நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டு, லுலுவாக இருக்கட்டும், நெஸ்டோ ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக வந்திருக்க மார்க் அண்ட் சேவ் வரைக்குமே எல்லாத்துலேயுமே 1 கிராமுக்கு மல்லி புதினா கட்டு நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 26 ருபீஸ் வரும். அப்படியே நொந்து போன மாதிரி கிடைக்கும். நமக்கு தெம்பே இல்லாத ஒருத்தனை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதிசயமாக இப்போ ரீசெண்டாக வந்திருக்க மார்க் அண்ட் சேவில் நல்லா சூப்பரான கட்டாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக யூஏயில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டு எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போதும் மார்க் அண்ட் சேவ் இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நார்மலாகவே இங்கே யூஏயில் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். அதை விடையுமே பெஸ்ட்டு குவாலிட்டியாக கிடைக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேணும்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் 4 கப் அளவுக்கு ரைஸ் போடலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இங்கே உள்ள ஜீரக சாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு மட்டன் பிரியாணி அப்படிங்கும்போது பாஸ்மதியில் செய்யாமல் இந்த மாதிரி குட்டி ரைஸில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் 24 கேரட்டோ ஏதோ சம்திங் சொல்வீங்க தானே, அதில் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணுவேன். இங்கே அது எனக்கு ரொம்ப ரேர் தான். இப்போ ரீசெண்டாக ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனாலுமே நான் திரும்ப வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கனால நான் பெருசாக எதுவுமே ஜாமான்லாம் கேட்டுக்கல. நான் வரப்போ எடுத்து வந்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றது மாதிரி. ஸோ சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால ரைஸ் நான் இங்கேயே தான் வாங்கியிருந்தேன். அதில் 4 கப் ரைஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். இதுக்கு எப்பவும் போல் நம்ம 1க்கு 2 மடங்கு ஊற்றுவோம்ல தண்ணி. ஸோ அது மாதிரி தான் நான் எப்போ பிரியாணி பண்ணாலுமே சரி, இது ஒரு நல்ல மெத்தடு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாஸ்மதி செய்கிறீங்க அப்படின்னா வெறும் பிரியாணி மசாலா அண்ட் காஷ்மீரி தூள், நம்மளோட கறியோட அளவுக்கும் அப்புறம் நம்ம அரிசியோட அளவுக்கும் ஏற்றாப்புல. இப்போ 1 kg அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். அதுவே 2 kg 3 kg 4 kg அப்படின்னா அதுக்கேற்றாப்புல அப்படியே மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ரைஸில் பண்ணும்போது என்னென்னா, பெப்பரு அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதோட நல்ல மசிச்ச தக்காளியாக இருந்து நல்லா அப்படியே அடிச்சு விட்ட மாதிரி தயிர் அப்படிலாம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி மட்டன் எல்லாருமே தண்ணி நிறையா ஊற்றாமல் வேக வைப்பாங்க. நான் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். அந்த தண்ணியில் தான் இந்த பிரியாணி குக் பண்ணுன்ற மாதிரி. ஸோ ஒரு 50-50 தான் நார்மல் வாட்டர், 50-50 இந்த கறி தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ மட்டன் பிரியாணி செய்யும்போது இந்த ஒரு மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் மறக்காமல் எலும்பு கறியுமா இருக்கிற மாதிரி போட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். நான் இப்போ மெஷர் பண்ணுறதுக்காக தான் வாட்டரும் அதுக்கப்புறம் அந்த சாருமே ஈக்குவலாக ஆட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீட்டில் லஞ்ச் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஜபுல் ஜெய்ஸ் போகலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் செம்ம மொக்கையாயிடுச்சு. அது என்னன்றதையும் நான் வீடியோ வர அப்படியே ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 1 வீக் எல்லாருமே ஃபேமிலியாக நல்லா ஹாப்பியாக இருந்தோம். ஒரு 2 பிளேஸ் தான் விசிட் பண்ணியிருப்போம். அதோட அக்காவுக்கு யூடிஐ ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு.
அது வந்தது நார்மலாக வரல, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக வந்துருச்சு. ரொம்ப எமர்ஜென்சியாக அட்மிட் பண்ணி அப்படியே அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 2 வீக்ஸ் போல் ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்த மாதிரி இருந்தது. யாருமே எங்கேயும் போக முடியல. லேக் ஆஃப் ஸ்லீப்பு, இன்சோமினியா இப்படின்ற விஷயங்கள்லாம் நான் வந்து ரீசெண்டாக அக்காவோட இந்த உடம்பு சரியில்லாமல் போன விஷயத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கேள்விப்பட்டேன். நம்ம ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்குமா, ஹோல் டே ஹோல் நைட் அந்த மாதிரி தூங்காமலே இருப்பாங்களாம். அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தது அக்கா மூலமாக தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் இதெல்லாம் ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த vlogல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறையா விஷயங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக போட மாட்டோம். நம்மளோட சந்தோஷத்துக்கு தான் வெளிக்காட்டணுன்றதை நினைப்போம். நம்மளோட சந்தோஷத்தை வெளிக்காட்டுறத ஒரு பெஸ்ட்டாக நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது ஆச்சா, அதனால தான் இது ஆச்சான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அல்லாவுக்கு தான் தெரியும். பட் நம்மளோட எங்கள் இஸ்லாத்துலேயும் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எல்லா ரிலீஜியன்ஸ்லேயுமே கல்லடியில் கூட அடிபட்டுறலாம், ஆனால் கண்ணடியில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கதையாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல் வந்து மறக்கவே முடியாத மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தடவை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மல் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் அப்படி தான் சொல்லலாம். அதனால அதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். நம்ம சந்தோஷத்துக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஏன் வந்து ரொம்ப இதை வந்து பெருசாக திங்க் பண்ணுவாங்களோ, அது நான் மக்களையும் தப்பாக சொல்ல முடியாது, ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்க எல்லாரையுமே தப்பாக சொல்ல முடியாது யாரையுமே. பட் இருந்தாலும் நம்ம சைடு நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுமோ அது நல்லது அப்படின்றத வந்து ஒரு பாடம் தானே, அதை வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எது பண்ணாலுமே கொஞ்சம் நம்ம கம்மியாகவே பண்ணிப்போம் அப்படின்றது தான் பெஸ்ட்டு. நாங்கள் ரொம்ப ஓவராகவுமே எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி தான் வந்து ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸில் போட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பியானது. அதுவுமே வந்து ஃபேஸ் காட்டி நிறையா போடலை. நாங்கள் போன பிளேஸை தான் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருந்தோம். சரி அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது, நிறையா பேர் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க நிறையா பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்களா அப்படின்றது, அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜெபல் ஜேஸ் போகிற மாதிரி பிளான் இருந்ததுனால அதுக்கு தேவையான க்ரில் பண்ணலாம், பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே எடுத்திருந்தேன். நான் வந்து வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுற அடுப்பு, அப்புறம் பார்பிக்யூ பண்ணுற திங்ஸு, அப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே நான் எடுத்திருந்தேன். டீ போடுற மாதிரி எல்லாம். அக்கா சைடு வந்து நான்வெஜ் எல்லாமே வாங்கி அவங்க கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மசாலா போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் டைம் வந்துருச்சு அப்படின்றதுனால லஞ்சுக்கு வந்து என்னென்னலாம் ரெடி பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அப்புறம் வாட்டர் மெலானுமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சாச்சு. பாயில் பண்ண எக்கு, தால்ச்சா, அப்புறம் வந்து பாயசம் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து உடச்ச கோதுமையில் பண்ணுவோம்ல, அதில் வந்து பாயசமும் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா சூப்பராகவே வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்றுனா ரைஸ் மட்டும் எனக்கு வந்து அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியாமல் அதிகமாக போட்ட மாதிரி இருந்துச்சு. அது வச்சு ஒரு 2 டேஸ்க்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரைஸ் வந்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து கழுத்தில் கொஞ்சம் பெயின் இருந்ததா, ஸோ நெக் பில்லோ வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக அது கேஷுவலாக வீடியோ எடுக்கும்போது அதையும் சேர்த்து கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது பார்த்தோன்னே என்ன அறியாமல் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அதோட குட்டி ட்ராமா தான் அங்கே நடந்துச்சு. பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த பில்டிங் இந்த வேலாம் ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நான் எமிரேட் சிட்டி வந்த புதுசில், அதாவது யூஏ வந்த புதுசில் எமிரேட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த குட்டியாக ஒயிட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுதுல, அங்கே தான். இதுவே வந்து 15 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் பயங்கர ஹைட்டாக இருக்கும். ஸோ பாலைவனம் அப்படின்றத ஃபீல் பண்ணதே நான் அந்த பில்டிங்கில் இருந்தப்போ தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அதையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அக்கா கிட்டே இமீடியட்டாக இன்னொரு காரில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோன்னு. இமேஜ் போட்டுருவேன். இமேஜ் நான் எங்கள் அக்கா லிப்ஸ்டிக் போடுறா பாருங்க. உண்மையாக சொல்லணுன்னா செம்ம மொக்கையாக இருந்தது. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் 1க்கு 2 தடவை அதை வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் இவ்வளோக்கும் சர்ச் பண்ணியுமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு சில விஷயங்கள் கிடச்சுமே வந்து பயங்கரமாக மொக்க வாங்கின மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசல் கேமா போகலாம் அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
இப்போயே போனால் தான் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பயங்கரமாக ஹீட் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இப்போவே ஆல்மோஸ்ட் இருந்தது. அங்கே மேலே கொஞ்சம் தெரியாது, ஸோ இப்போவே போயிடலாம் அப்படின்றது மாதிரி பிகினிங்லேயே பிளான் பண்ணி தான் போனோம். எல்லாம் ரெடி பண்ணி பார்பிக்யூ பண்ணுற அளவுக்கு. கிட்ட போகும்போது அதாவது முந்தின நாளே வந்து அங்கே இந்த ரைடுலாம் இருந்தது, ஜிப்லைன் அப்புறம் சைக்கிளிங் அந்த மாதிரி ரைடெலாம் வந்து இருந்தது அந்த ஃபுல்லாக அந்த பாறை மேலே. அதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்பவே வந்து ஜெபிள் ஜெய்ஸில் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், சரி இந்த ரைடுக்கெலாம் வந்து இல்லை போல இருக்குது அலோடு, ஸோ அதை தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. மற்றபடி நமக்கு மலை ஹில்ஸ் போகலாம், டாப் வியூ போகலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். கிட்டமுட்ட போகிற வரைக்குமே எங்களுக்கு தெரியல. அங்கே போய் சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் ஏறியிருப்போம். அங்கேயே வந்து போலீஸ் எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக ரெனோவேஷன் மாதிரி போயிட்டுருக்கு, இப்போ வந்து இங்கே அவைலபிள் கிடையாது, இது லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே போயிட்டுருக்கு அப்படின்றது மாதிரி இருக்குது. எங்களுக்கு அது ஆக்சுவலி தெரியாது. இவ்வளோக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணோம் ரைடுக்காக. அந்த டைம்லாம் இப்படி போட்டிருந்தது. நாங்கள் அதையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அங்கே போயாச்சு. சரி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட் பண்ணலாமா என்னன்றது மாதிரி அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது, இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணுறதுக்கெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஐடியா இல்லாமல் வரவங்களாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த டாப்லேருந்து பார்க்குறதும் டாப்லேருந்து எல்லாம் பண்ணுறது, அந்த ஒரு ஏர் வந்து ஃபீல் பண்ணுறது, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னொரு செம்ம ஹிடன் ஸ்பாட் அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை பற்றியுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே கிளியராக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே ஒரு லொக்கேஷன் பர்டிகுலராக கிடைக்கிது அப்படின்றது மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அட்னாக்கில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு காஃபிலாம் வாங்கிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நடுவில் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புன டயத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சன்செட் வியூ வந்து விஷுவலாக பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. அது உதிக்கிறதும் சரி மறைகிறதும் சரி அது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அதே ஒரு மொமெண்ட்டோடு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கேயே ராசல் கைமாலேயே ஒரு பார்க் இருக்குது. இது ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம். அந்த பார்க்கில் நிறைய ஆளுங்கள்லாம் கிடையவே கிடையாது, நிறைய பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. மேபி வின்டரில் வரலாம், ஆனால் இந்த ஸ்பாட் பர்டிகுலராக சொல்லணுன்னா நிறையா பேர் வருவாங்களான்னு கேட்டால் டவுட் தான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, ரொம்ப காமாக இருந்தது, ஹீட்டு தெரியல. போன கொஞ்சம் நேரம் ஹீட் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்லாம் வந்து கம்மியாயிட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெலாம் போகிறீங்க, இந்த மாதிரி பார்பிக்யூலாம் பண்ணுறீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் ஃபேன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னத்தை தான் நமக்கு ஹீட் இல்லை நார்மலாக இருக்குன்னாலும் நமக்கு அந்த ஒரு கதப்புன்னு சொல்லுவோம்ல அந்த வெயிலுக்கு அது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணோம். அதனால் அந்த ஃபேன்லாம் கொண்டுட்டு போனதுனால லைட்ஸ்லாம் வச்சுருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருந்தது. போனோடனே வந்து பார்பிக்யூ செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாமே செப்பரேட்டாக ரெடியாக இருந்தது. நாங்களுமே கொண்டு போன அடுப்பை வச்சே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன தோலோட இருக்கு? ஐயோ தோலை உரிச்சுட்டு தான் நம்ம இது செம்ம இதாயிடும்ல. இதுவெல்லாம் உரைச்சு விட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கேள்வி நல்லா கேட்டேன் கரெக்டா. நான் வரும்போது என்ன தெரியுமா கேட்டா, வயசுல என்ன தெரியுமா கேட்டா, அம்மா இங்க ராசல் கைமான்னு ஒரு இடம் இருக்காமா. விசிறி விடணும். அப்ப நான் சாப்பிடவே மாட்டேன். அப்போ எடுத்துருக்கேன், வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். கொஞ்சமா லைட் நீங்க 10 தான் வச்சு விட்டுட்டீங்க. This is Halith Rahman style. அண்ணே எரியுதுண்ணே. இந்த சைடு வச்சு எரியுதுன்னா அணைங்க ஊத்தி கறி இருக்கிறவரையும் சனி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஏன் 2 பேரும் போய் மல்லாக்க. பட் அங்கே எதுவுமே கொண்டு போகலனாலும் அங்கே செப்பரேட்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இம்மீடியட்டாக நம்ம ஏதாவது ஹெல்ப் வேணும் ஏதாவது வேணும்னா
அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் வந்து இமீடியட்டாக வந்து பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நியர்பைலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸு குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா அதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸு. ப்ளே ஏரியா இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்தது. நம்ம எதுவுமே வாங்கிட்டு போகலன்னா கூட அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கும் அங்கே சாப்பிட்டுட்டு வர்றதுக்குமே கொஞ்சம் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி பக்கத்துலலாம் இருந்தது. கெஃபிடேரியாலாம் இருந்தது. ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஸ்பாட் விசிட் பண்ணுங்கள். இது எங்கே என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அண்ட் அதோட லொக்கேஷனுமே எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்ற லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இதை எப்போ உரிச்சு எப்போ சாப்பிட எல்லாரும். பொறுமை தாங்க. ஆமா அல்ப. ஆனால் மோஸ்ட்லி என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, வெக்கேஷன் பிளான் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து புதுசாக யூஏ வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்டர்லேயே பிளான் பண்ணுங்கள். சம்மர் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாமல் போகும். நாங்களுமே அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தவிர அப்படி சம்மரில் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஹிட் அண்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். கூட்டிகிட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஹத்தா, லவ் லேக் இப்படி நிறையா போகலாம். பட் அது எல்லாமே வந்து வின்டரில் போகிறப்ப தான் அது நமக்கு நல்லாயிருக்கும். சம்மரில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்காது. இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து பெரியவங்களுமே போகலாம். அதுக்காக தான் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. இதுதான் இந்த vlog. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.